ஹாய்மா, அந்த பாருங்களா, புடலங்காய் வந்து ஒரு பொரியல் சொல்லித்தரேன் பாருங்கள். அந்த பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கோங்க. புடலங்காவை வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இந்த நைஸு ஃபிங்கர் சின்ன ஃபிங்கர் அளவுக்கு இந்த மாதிரி புடலங்காவை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த புடலங்காவை போட்டு நல்லா அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா மெத்துன்னு ஆகணும்டா. அதுக்கடுத்து நம்ம இந்த தேங்காய் பச்சை மிளகா வந்து மிக்சியில் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு நம்ம நல்லா அந்த தேங்காவும் பச்சை மிளகாவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இறக்கிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. பாருங்கடா, இப்படி வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கிட்டே இருந்து சிம்மில் வச்சு வதக்குங்க எண்ணெயில். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அடி பிடிக்காமல் அந்த கருப்பாகாமல் பார்த்துக்கணும் காயை. ஓகேவா? இப்போ பாருங்கள், பாதி வெந்துருச்சா? இந்த பாதி வெந்ததுக்கப்புறமா இதை பாருங்கள், இதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயும் பச்சை மிளகாவும் அதை இதில் கொட்டிட்டு மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு நல்லா மெத்துன்னு ஆனதுக்கப்புறமா அதை அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வாயில் போட்டு பாருங்கள், சால்ட்டு கரெக்டாக இருக்கானதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஓகேவா? இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அந்த தேங்காயும் அதுவும் மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அது வந்து இன்னும் நல்லா மெத்துன்னு ஆகிறதுக்காக அந்த மிக்சி கழுவி தண்ணி ஊற்றுறோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புடலங்காய் பொரியல்.